என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 21வது அதிகாரம் 12-14 வசனங்கள். மத்தேயு 21:12-14 வசனங்கள். எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 12-14 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது எங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்க. குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்ப கவனிக்கணும். இந்த நாளிலே நான் உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு பேசின காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, போன வாரங்களில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, உன்னுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? இஸ் யோர் டெம்பிள் கான்செக்ரேட்டட், கிளென்ஸ்ட்? உன்னுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? இதனுடைய அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகையினாலே நான் இன்னைக்கு உங்களை பார்த்து அதே கேள்வியை நான் உங்களோடு கூட கேட்கிறேன். உங்களுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்கும்படி இந்த ஆலயத்துக்கு வரோம். இந்த ஆலயத்தை மற்ற நாட்களில் தம்பி பிரவீன் இங்கே இருப்பார், ஊழியங்கள் நம்மளோடு இருக்கிறவர், அவர் ஃபுல்லாக வேக்கம் கிளீன் பண்ணுறாரு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மரங்களில் உள்ள இலையெல்லாம் காத்தடிச்சு பயங்கரமாக ஒரே குப்பையாக இருந்தது. நேற்று கூட்டுறதுக்கு யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்போது சுதா சொன்னா, இல்லை நான் கூட்டணும் அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னேன், இல்லை இருக்கட்டும், ஏன் கஷ்டப்படுற, நிறைய வேலையெல்லாம் இருக்குது, அந்த வேலையை பாரு, கூட்டாத. அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், இல்லை ஆண்டோடைய ஆலயம் சுத்தமாக இருக்கணும், இலைகள்லாம் இருக்கக்கூடாது, குப்பை இருக்கக்கூடாது, சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அப்புறம் சகோதரிகள் இவங்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க, கூட்டிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, போன வாரத்தில் இருந்த அதே குப்பையோட இந்த இடம் இருந்து வெளியில இலையெல்லாம் அப்படியே சேர்ந்து ஒரே குப்பையும் கூலமுமா இருந்தா நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஒரு வாரம் பார்ப்போம், 2 வாரம் 3 வாரம் அதே நிலையில இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றும் சொல்ல மாட்டோம். இல்லைன்னா நமக்கே பொறுப்பு இருந்தால் நம்மளே விளக்குமாறு எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? நம்மளே கூட்ட ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னா மனசுக்குள்ள ஒரு யோசனை வரும். என்ன யோசனை? என்ன பண்றாங்க, ஏன் கிளீன் பண்ணல, ஏன் இப்படி ஒட்டடையா இருக்குது, ஏன் இங்க கீழே குப்பையா இருக்குது, ஏன் இந்த கார்பெட் இவ்வளோ அழுக்கா இருக்குது? கேட்போமா இல்லையா? நமக்குள்ள மனசுல கண்டிப்பா தோணும். இப்போ அழிந்து போகக்கூடிய இந்த கட்டடம் நிலை நிற்க போறது இல்லை. இதற்கு சுத்திகரிப்பிற்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இதுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற சுத்திகரிப்பை விட இன்னும் அதிகமா என்ன பண்றாருங்க? கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்போ நம்ம கவனிக்கணும், ஒரு ஆலயத்துக்குள்ள போறார். இந்த ஆலயத்துக்குள்ள போன உடனே அவர் என்ன பண்றாருங்களா? புறா விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து. இப்போ ஆலயத்துக்குள்ள போறாரு. அந்த ஆலயம் இருக்க வேண்டிய அமைப்புல அது இல்லை. இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள நாளைக்கு அடுத்த வாரம் வரும்போது ஐஸ்கிரீம் விற்கிறவன், பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்களாம் உட்காந்துருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாலியாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போலாமா அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன வரும்? ஏய், ஆராதிக்கிற இடத்துல உங்களை யாரா உள்ள விட்டா அப்படின்னு கேட்போமா இல்லையா? கேட்பீங்களா இல்லையா? இதே கோபம் தான் ஏசப்பாக்கும் வந்துச்சு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? கவிழ்த்துட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். இப்போ இதே காரியத்தை இப்ப நம்முடைய சரீரத்துக்கு நம்ம ஒப்புமைப்படுத்தி இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரீரமானது இப்ப என்னவா பார்க்கப்படுகிறது? தேவன் தங்குகிற ஆலயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சரீரத்திற்குள்ள பிரியமில்லாத, தேவனுக்கு தேவன் அனுமதிக்காத ஒரு சில காரியங்கள் சரீரத்திற்குள்ள வரும் பொழுது
இல்ல காணப்படும், அது ஏற்கனவே இருக்கும் பொழுது, இல்ல ஒருவேளை ரட்சிக்கப்பட்டும் அதை உங்க ஆலயத்தை விட்டு நீங்க துரத்தாம இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா உள்ள வந்த உடனே அவர் அதை சுத்திகரிக்கணும்னு விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை நான் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதனாலதான் ஜீசஸ் இயேசு உள்ள வந்து ஆலயத்துக்குள்ள வந்து சரீரமாகிய இந்த ஆலயம் சுத்திகரிப்பதற்கு நம்ம அனுமதி வழங்குறது இல்லை. ஒருவேளை நீங்க என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம், நான் என்னப்பா இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? டெய்லிக்கும் நான் ஜாம் பண்றேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், இதுக்கு மேலேயே நான் என்னையா பண்றது? நீ பேசுறத பார்த்தா எங்கள என்னமோ மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ சொல்றியே அப்படின்ற மாதிரி உங்களுடைய பார்வையெல்லாம் இருக்குது. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோம். கரெக்டா? நம்முடைய ஆவிக்குள்ளாக யார் வந்துட்டா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவர் விரும்புகிற காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா, யோசிச்சு பார்த்தோம்னா ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்த நாளில் ஜபம் இருந்திருக்கும், வேத வாசிப்பு இருந்திருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக அதெல்லாம் குறைஞ்சி எதுவுமே இல்லாம போயிருந்திருக்கும். அப்பப்போ கொஞ்சம் அந்த கீ கொடுத்த பொம்மை மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? கீ கொடுக்குற பொம்மை நடந்துகிட்டே இருக்குமா? என்ன ஆகும்? அந்த கீழே இருக்கிறதான அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்? அந்த பொம்மை நடக்கும். அது அப்படியே குறைய குறைய அந்த பொம்மை என்ன ஆயிடும்? நின்று போயிடும். திரும்ப வந்து யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? கீ கொடுக்கணும். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆராதனை நேரங்களும் இந்த மாதிரி ஆவிக்குரிய கூட்டங்களும் எப்படி ஆயிடுச்சு? இப்போ கீ கொடுக்கிற நேரங்களா மாறிடுச்சு. அதனால நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஒரு ஸ்டெடியா, அதாவது ஒரு கரெக்டா ஒரே வேகத்துல சீரா நம்மளால என்ன பண்ண முடியலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க முடியல. இந்த பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் இருக்குதா இல்லையாங்க? ஏங்க உங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லையா? எனக்கு இருக்குது. உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா? ஏங்க சொல்லுங்களேன். இருக்குதானே? இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளுமே இருக்குது. அப்போ காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேவாலயமாகிய இந்த சரீரத்திற்குள்ள இன்னும் மறைந்து இருக்கிற காசுக்காரங்க, விற்கிறவங்க, காசுக்காரங்களுடைய பலகைகள், புறா விற்கிறவங்க, இவங்கெல்லாம் யாருன்னா, இவங்கெல்லாம் அவங்க பிசினஸ் ஒழுங்கா செய்யட்டும், ஆனா நம்மளுடைய இடத்துல அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்ல. புறா விற்கிற பிசினஸ் தப்பா? இல்ல, அவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் தப்பு. அவன் வெளியே எங்கேயோ போய் மார்க்கெட்ல விக்கிட்டோம். இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, நம்மளுடைய சரீரத்தை கர்த்தர் ஆலயமா மாற்றினதுக்கு அப்புறம், நமக்குள்ளாக வாசம் செய்யும்படி அவர் விரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நமக்குள்ள ஆவியானவர் வந்ததற்கு அப்புறம் அவர் பிரதானமாய் விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த ஆலயமாகிய இந்த சரீரம் சுத்திகரிக்கப்பட்டதாகவும் ஜெபம் நிறைந்த ஒரு ஆலயமாகவும் மாற்றப்பட வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? யாருடைய சித்தங்க? தேவனுடைய சித்தம். இயேசு இதை விரும்புகிறார். உங்க ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகற்றப்பட்டு ஃபுல் பாடியும் எப்படி, எதனாலதான் இயங்கணும் தெரியுமா? பிரேயர்னாலதான் இயங்கணும். ஃபுல் பாடியுமே இயக்கப்படுகிறது எதனால தெரியுமா? எதனால? ஜெபத்தினாலே இயக்கப்படணும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தா நம்மளுடைய சரீரத்தை இயக்கிறது பல விஷயங்களா இருக்கும். வேலைக்காக தான், என் பிள்ளைக்காக தாங்க நான் உழைக்கிறேன், என் மனைவிக்காக தாங்க நான் வாழ்றேன், இப்படிலாம் சொல்றது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இது அபத்தமான பேச்சு. நீங்க யாரும் உங்க பிள்ளைக்காக வாழக்கூடாது, உங்க பொண்டாட்டிக்காக வாழக்கூடாது. நீங்க எல்லாரும் தனிப்பட்ட விதத்துல யாருக்காக வாழணும்? தேவனுக்காக வாழ்கிறவர்களா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் அந்த வார்த்தையை பேசலாம், நான் என் பொண்டாட்டிக்காக தாங்க வாழ்றேன், என் பிள்ளைகளுக்காக தாங்க வாழ்றேன், இதுக்கு மேல நான் என்னங்க, இப்படிலாம் பேசினா நமக்குள்ள என்னமோ நம்மளை பரிதாபப்பட்டு தேவன் நமக்கு ஏதோ பிச்சை போடுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. இப்படி பேசினா பிசாசு தான் உள்ள வந்து உட்காருவான். ஓஹோ, சுய பரிதாபப்படுறியா, இரு நான் என்ன பண்றேன், உனக்கு இன்னும் கொஞ்சம் பரிதாபத்தை கொடுக்குறேன். ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டதற்கு அப்புறம் நமக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. நம்மளுடைய சரீரத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Our body has a purpose. நம்முடைய சரீரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்னன்னா, இந்த ஃபுல் பாடியும் என்ன பண்ணணுமா தெரியுமா? தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு ஜெபம் ஏறெடுக்கிற ஒரு இடமாக இந்த சரீரம் என்ன பண்ணப்படணும்? மாற்றப்பட வேண்டும். அந்த மாறுதல் சரீரத்துல வரலன்னு சொல்லி சொன்னா இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம பார்க்கும் பொழுது
இது ஆரம்பிக்கும் போது நல்லதான் ஆரம்பிச்சது. கரெக்டா? ஆரம்பிக்கும் போது இப்படி புறா விற்கிறவங்க, காசுக்காரங்க, இவங்க எல்லாமே வச்சு சாலமோன் ஆரம்பிச்சாரு. சொல்லுங்களேன், எப்படி சாலமோன் கட்டினாரு? சாலமோன் அழகா நேர்த்தியா கட்டினாரு. 90 அறைகள் பார்த்தோம். 90 அறைகள், ஒவ்வொரு தளத்திலும் 30 அறைகள், அப்படி 3 தளங்கள் 90 அறைகள் என்று சொல்லி நம்ம டெலிவரன்ஸ் செஷன்ல போன வருஷத்துல பேசினேன். அந்த செய்தி நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ரொம்ப நேர்த்தியா பண்ணிட்டு உள்ள தேவனை ஆராதிக்க வரும்போது ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன பண்ணாங்க? ஆசாரியர்கள் வந்தாங்க, எல்லாம் மனுஷங்களாம், தேவ மனுஷங்களாம் வந்தாங்க. தேவன் என்ன பண்ணாங்க? எல்லாரும் பணிந்து கொண்டாங்க. இப்ப இவங்க இந்த புறா விற்கிறவங்க, காசுக்காரெல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, இவன் எங்க இருந்தான்னா வெளியே இருந்தான். எங்க? வெளியே இருந்தான். புரியுதுங்களா? இப்ப என்ன நடந்துச்சு? ஆலயத்துல, தேவாலயத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? சடங்குலாம் நல்லா தான் நடக்குது. நல்லா கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நிக்கல, எல்லாம் ஆஸ் யூஷுவல் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனா நல்லா கவனிக்கணும் எல்லாரும், நீ பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, ஆலயத்துக்குள்ள காணப்பட வேண்டிய அந்த ரெவரன்ஸ், மரியாதை, ஆலயத்துக்குன்னு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பக்தி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய இருதயத்தில் என்ன ஆரம்பிச்சிருச்சு? குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க? வெளியில பிசினஸ் ரொம்ப பெருசாயிடுச்சு. ஆலயத்துக்கு வெளியில டென்ட் போடுறதுக்கு, பிசினஸ் பண்றதுக்கு, ஸ்டால் போடுறதுக்கு இடம் இல்லை. இப்ப அப்படியே சர்ச்சு தானே, கொஞ்சம் நம்ம சர்ச்சு, சர்ச்சுக்குள்ள வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆலயத்துக்குள்ள இங்க ஒரு ஸ்டால் போடு, அங்க ஒரு ஸ்டால் போடு, இங்க ஒரு ஸ்டால் போடுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி எது வரைக்கும் வந்துட்டாங்க? ஆலயம் ஃபுல்லா ஸ்டாலா கிடக்குது. எக்ஸிபிஷன் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்களா, ஒரே ஸ்டாலா இருக்கும், கடைகளா இருக்கும். இந்த மாதிரி தேவாலயம் ஃபுல்லா ஸ்டாலா மாறிடுச்சு. ஏன்? ஆரம்பிக்கும் போது நல்லதானே ஆரம்பிச்சது, ஆனா ஆலயத்தின் மேல இருந்ததான பக்தி போயிடுச்சு. ஆலயத்துல ஆனா சடங்கு நடக்குது. ஞாயிற்றுக்கிழமான ஆசாரியர்கள் வந்து என்ன பண்றாங்க? பலி செலுத்துறாங்க. ஞாயிற்றுக்கிழமான பிரதான ஆசாரியன் என்ன பண்றாரு? வந்து அங்க நின்று அவர் செய்ய வேண்டிய பலி எல்லாம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத காரியங்கள் உள்ள வருது. எசேக்கியேல் ரொம்ப அழகா சொல்றாரு, ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசி இருக்கிறோம். என்ன சொல்றாரு? தேவாலயத்துக்குள்ள என்ன வந்துருச்சுங்களா? விக்கிரகம் வந்துருச்சு. தேவனை ஆராதிக்கிற இடத்துக்குள்ள எப்படி விக்கிரகம் வர முடியும்? ஏன்னா யாரோ ஒருத்தங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. எப்படி அனுமதிச்சாங்க? ஏன்னா தேவனுடைய ஆலயத்தின் மேல இருந்த பக்தி போயிடுச்சு. எல்லாரும் நீ கவனிங்களேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் மேல இருந்ததான பக்தி குறைய குறைய வெளியில இருக்கிற அசுத்தம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவங்களுக்கு தெரியல. எடுத்த உடனே திடுதுப்புன்னு ஒரு 100 பேர் உள்ள வந்து கடை போட்டானா தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஆனா இப்ப தந்திரமா இது எப்படி வந்திருக்கு? இந்த கூட்டம் எப்படிங்க வந்திருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்திருக்குது, மறைமுகமா வந்துச்சு, நமக்கே தெரியல. இப்போ இந்த புல்பிட் இருக்குல்ல, இது போன வாரம் ஒரு 1/2 அடி தள்ளி இந்த பக்கம் இருந்துச்சு. யாராவது கவனிச்சிங்களா? யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இதே நான் அது மொத்தத்துக்கு தள்ளி நான் அந்த பக்கம் தள்ளி வச்சிருந்தேன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பில்லி இன்னைக்கு மூளையா நின்று பேசுறாரு யோசிப்பீங்களா இல்லையா? இதே மாதிரிதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தும் போது வித்தியாசமே தெரியாது. இந்த மாதிரிதான் ஆலயத்துக்குள்ள என்ன வந்துச்சுங்க? கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போ தேவன் இந்த ஆலயத்தை உருவாக்கும் போது பரிசுத்தமா தான் உருவாக்கினார். கரெக்டா? பரிசுத்தமா தான் இந்த ஆலயத்தை, சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமா உருவாக்கினார். ஆனா மாம்சத்தினுடைய கிரியைகள் தகப்பனிடத்திலிருந்து வந்தது, தாயினிடத்திலிருந்து வந்தது. நான் செஞ்ச பாவம் இதெல்லாம் எடுத்த உடனே 100% சின்ஃபுல்லான மாறல. குழந்தை எடுத்த உடனே எப்பயுமே பாவ, அதாவது தாய் தகப்பன்றது வந்து பாவ குணம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள பாவ சுபாவம்னு ஒண்ணு இருக்காது. எப்ப அது வருது? விவரம் அறிய அறிய, கொஞ்சம் கான்சியஸ் ஆக ஆக, அப்பதான் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா பாவ தன்மைகள் ஒரு மனிதனுக்குள்ளாக நுழைய ஆரம்பிக்கிறது. இப்ப இதே மாதிரிதான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவன் இந்த ஆலயத்தை உருவாக்கின, சரீரமாகிய இந்த ஆலயத்தை உருவாக்கினதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்திலே, இல்ல அந்த நோக்கத்திலே நம்ம நில நிக்கணும்ன்றத ஒரு உணர்வு இல்லாத பட்சத்திலே, அறியாமையினாலையும் இல்ல நம்ம கவனக்குறைவினாலையும் தேவையில்லாத ஒரு சில காரியங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது. இதை நாம் பக்தியின் நிமித்தமாய், பரிசுத்தத்தின் நிமித்தமாய் இதை நம்ம இனம் கண்டு கொள்ளல, இதை நம்ம பகுத்தறியலன்னு சொல்லி சொன்னா, நம்மள அறியாமலேயே நம்மளுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்திற்குள் தேவனுக்கு விரும்பாத, தேவன் அனுமதிக்காத ஒரு சில காரியங்கள் என்ன ஆயிடுங்க? என்னுடைய
சரீரமாகிய ஆலயத்திற்குள் நுழைந்து விடுகிறதா இருக்கிறது. ஆனா நோக்கம் என்னன்னு சொல்றீ 13ஆம் வசனத்துல ஜீசஸ் சொல்றாரு, இந்த வீடு ஜெப வீடு என்னப்படணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இவர் வந்த உடனே என்ன பண்றாருங்களா, கவிழ்க்கிறார். 12ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை பாருங்க, என்ன போட்டிருக்குது, புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து. இப்ப அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, ஒரு கற்பனை பண்ணுங்க. அங்க இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு நேத்து வந்தவன் இல்ல, 2-3 வருஷமா தேவாலயத்திலே ஸ்டால் நடத்திட்டு இருந்தவனுங்க. அதுல கொஞ்சம் பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, கரெக்டா? சின்ன கடையா இருக்காது, அதுல சின்ன கடையை வந்து அங்க தாதா வேலை பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்க ஒரு சிலர் பெரிய ஆளா இருந்திருப்பாங்க இல்லையா? இப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்படி நிறைய பேர் அங்க இருந்தாங்க. இப்போ அங்க போகும்போது இந்த 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 சுத்திகரிப்பை ஜீசஸ் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவோம். ஸ்டேட்டஸ் கோன் என்னன்னா அவங்களுடைய அந்தஸ்து, மற்றவங்களுக்கு முன்பதாக அவங்களுக்கு இருந்த ஒரு மரியாதை, அவங்களுக்கு இருந்ததான ஒரு கணம், அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, என்னாச்சுங்க, அப்படியே இருந்துச்சா? டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு ஜீசஸ். உள்ள போறாரு, அங்க ரொம்ப கெத்தா பல வருஷமா ஸ்டால் போட்டு உட்காந்துட்டு இருந்தான் இல்லைங்களா, அவனுடைய ஸ்டால அடிச்சு நொறுக்கிறாரு. அவன் உட்கார்ந்து இருக்கிற சேர் எல்லாம் கவிழ்த்து தூக்கி போடுறாரு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், யாரா அந்த மனுஷன்? இப்ப நல்லா கவனிக்கணும், அங்க இருந்தவங்க இவங்களை உள்ள வந்து இப்படி வேலை செய்யும்படி அனுமதிச்ச பரிசேயர். இப்ப நான் யோசிக்கிறேன், கண்டிப்பா பரிசேயர் சதுசேயருக்கும் கொஞ்சம் கமிஷன் கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? ஏன்னா பரிசேயர் சதுசேயர் முறைப்படி தேவாலயத்தில் என்ன பண்ணணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். இவங்க தான் அந்த தேவாலயத்தினுடைய காரியங்களை பொறுப்பா பாத்துக்கிறவங்க, கரெக்டா? ஆனா இவங்க தான் இப்ப என்ன பண்ணிருக்கிறானுங்க, உள்ள விட்டுருக்கிறானுங்க. அப்போ கண்டிப்பா என்ன பண்ணிருப்பானுங்க, கமிஷன் வாங்கியிருப்பானுங்க. வாயா என் சர்ச்சில் வந்து ஸ்டால் போடு, வித்தினா 60% உனக்கு 40% எனக்கு, ஏதாவது இந்த மாதிரி டீல் பேசியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி பயங்கரமான பிசினஸ் டீல் நடந்திருக்குது. ஆனா ஜீசஸ் போன உடனே இப்ப எல்லாருடைய அந்தஸ்தையும் என்ன பண்றாரு, எல்லாருடைய ஸ்டேட்டஸையும் உடைக்கிறார், கமிழ்த்து போடுறாரு, அடிக்கிறார், எல்லா சேருகள்லாம் கமுத்து போடுறாரு, புறா விற்கிற அந்த புறா கூண்டெல்லாம் கமுத்து விடுறாரு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இது கூட பரவாயில்ல. இன்னொரு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், அவர் ஒரு வாரை உண்டு பண்ணிட்டு இருக்கு, சாட்டை எடுக்கிறாராம், வெளுக்கிறோம் பாடுறா அவங்கள வச்சு செய்யறோம் பாருங்களா அப்படின்ட்டு எவ்வளவு கோபத்துல வந்திருப்பாரு அவரு. அப்போ அங்க இருக்கிற மனிதர்களுடைய நிலை என்னவா மாறி இருந்திருக்கும். பல வருடமா அங்க பிசினஸ் பண்ணவன் அவனுக்கு என்ன, ஐயோ யாரா அவரு இவ்வளவு கடும் கோபத்துல வர்றாரு, இவர் யாருன்னு தெரியலையே. அப்ப அவங்களுடைய அந்தஸ்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கும் கண்டிப்பா. இதேதான் தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்திற்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நுழைந்து நம்மை ஆலயமாய் மாற்றும்படி அவர் விரும்பும் பொழுது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் என்ன ஆகணும் தெரியுமா, டிஸ்டர்ப் ஆகணும். ஸ்டேட்டஸ் டிஸ்டர்ப் ஆகாம டெலிவரன்ஸுக்குள்ள நீங்க போக முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸ்டேட்டஸ் டிஸ்டர்ப், அது உங்களுடைய அந்தஸ்து மாறாம, உங்களுடைய ஈகோ மாறாம நம்ம முழுமையான விடுதலை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நான் வந்து உங்க முன்னாடி ஒரு ஊழியக்காரனா ரொம்ப எப்படி நிக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஒரு டெலிவரன்ஸ் ஒன்று நடக்கும் போது அந்த டெலிவரன்ஸ்ல எனக்கு திடீர்னு ஏதாவது மேனிஃபெஸ்ட் ஆகி அலக்களித்து பிசாசனுடைய காரியங்கள்லாம் வந்தா நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு தேவை நீங்க என்னை பத்தி என்ன நினைப்பீங்கன்றது இல்ல, எனக்கு தேவை கர்த்தர் எனக்கு கொடுக்கிற விடுதலை. நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஏங்க நான் சொல்றது புரியுதுங்களா? நான் உங்க முன்னாடி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிருப்பேன், பில்லினா இப்படி இருப்பாரு, கரெக்டா? ஆனா கர்த்தருடைய ஆவியின் வல்லமை வரும் பொழுது பில்லிக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அடிச்சு துரத்துவாரு. துரத்தும் போது பில்லியனுடைய பாடி என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகலாம். ஆனா இது பில்லியனுடைய ஸ்டேட்டஸை மாத்தினாலோ இதை பத்தி நீங்க என்ன நினைச்சாலோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு தேவை நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது இல்ல, என் தேவன் எனக்கு தருகிற விடுதலை தான் எனக்கு அவசியம். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சந்ததிக்கும் முதலாவது நம்ம ஒரு புரிதலுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரணும். என்னன்னா கர்த்தர் என்னை தொட்டு விடுதலை செய்யும் பொழுது மற்றவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்ற எண்ணத்தை என்ன பண்ணிடணும், தூக்கி வெளியே போட்டுறணும். இத்தனை வருஷமா ஊழியக்காரன் தான், இவனுக்குள்ள இதுவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் தான் தப்பு, நான் தப்பு கிடையாது. என்ன பார்த்து இவன் இப்படி அட்டூழியம் பண்ணிட்டு இப்படியா ஊழியம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் குற்றப்படுத்துறான், குற்றப்படுத்துறவன் தான் தப்பு. நானு
கர்த்தருடைய கிருபையினால விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு அந்தகார வல்லம் இருந்து கர்த்தர் என்னை விடுவிச்சிருக்கிறாரு. இதுதான் கர்த்தர் எனக்கு தர்றது. இப்போ இதுல இவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, ஐயோ சர்ச்சு முன்னாடி நடந்துச்சுன்னா ரொம்ப அவமானமா போயிடுமே, தனியா அதை செஞ்சுக்கலாம், யாரு முன்னாடியும் வேணாம், இது தனியா பர்சனல் டெலிவரன்ஸ் வச்சுக்கலாம், இப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய சமூகத்துல மெய்யான விடுதலையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த விடுதலைன்றது வெறுமனே ரட்சிக்கப்படாதவனுக்கு மாத்திரம் இல்லை. ரட்சிக்கப்படாதவனுக்கு இன்ஃபேக்ட் விடுதலை தேவையில்லை. யாருக்கு தெரியுமா விடுதலை தேவை? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் விடுதலை தேவை. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு ஜீசஸ் யாருக்கிட்ட தெரியுமா சொன்னாரு? புறஜாதிகள் கிட்ட சொல்லல, சீஷர்கள் கிட்ட சொன்னாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களிடத்துல சொன்னாரு. அப்ப சத்தியத்தை கேட்கிறவன் யாரு? விசுவாசி. சத்தியத்தை அவிசுவாசி உட்கார்ந்து கேட்க முடியுமா? அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒண்ணுமே புரியாதது எப்படி அவனை விடுதலையாக்க முடியும்? அப்ப நீங்களும் நானும் கேட்கிறது சத்திய வார்த்தை. சத்தியம் கேட்கும் பொழுது மறைந்திருக்கிற ஆத்துமாவினுடைய காரியங்கள் மாற்றப்படுகிறது. கர்த்தர் ஒரு சில காரியத்தை ஸ்பாட் ஆன் அவர் பின் பாயிண்ட் பண்ணி இதை தூக்குறேன் அப்படின்னுவாரு. அதுக்கு விட்டு கொடுக்கிறவர்களா நம்ம இல்லைன்னு சொல்லி சொன்னா சரீரம் ஆலயமாகிய இந்த சரீரத்துல சுத்திகரிப்பு நடக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரிஞ்சதுங்களா? இப்போ நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சரி, இப்போ எனக்குள்ள ஒரு சில தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் இருக்குது, சரியா? இப்போ இது என்னுடைய தன்மையை மாற்றி விடுமா, என்னுடைய சுபாவத்தை மாற்றி விடுமான? கிடையாது. an unclean temple is still a temple. சுத்தமில்லாத ஒரு ஆலயம் ஆலயமா தான் இருக்குது. அது ஆலயமா இருந்து வேற ஒன்னெல்லாம் மாறிட முடியாது. ஏன்னா 1 பேதுரு 2:9 நமக்கு தெளிவா சொல்லுகிறது. நம்ம எடுத்து வாசிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1 பேதுரு 2:9 வாசிப்போம். நீங்களோ உங்களை, எங்க இந்த ஸ்லைட்ல இருக்குங்க, சத்தமா வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரசன்ட்ல நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. ஆனாலும் எங்க உள்ள ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குது? மறைஞ்சிருக்குது. சோ இது உங்களை டிஸ்குவாலிஃபை பண்றது இல்ல. நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாக்கங்கள்லாம் இருக்குதே, அப்ப நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா அப்படின்ற சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவான். நீங்க தேவனுடைய பிள்ளை தான், 100% நீங்க தேவனுடைய பிள்ளை தான். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? ஆலயத்திலிருந்து வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது உங்க 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 இருதயத்திலிருந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறாரு. அதற்கு விட்டு கொடுக்கிறவங்களா நம்ம இருந்தா மாத்திரம்தான் கர்த்தருடைய பரிபூரணத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்மளால என்ன பண்ண முடியுங்க? பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் எதை மாற்றணும்னு நினைக்கிறாரோ அந்த மாற்றத்தை நம்ம விரும்பாம அந்த பழசோடையே நம்ம வாழ நம்ம பழக ஆரம்பிச்சிடறோம். கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு சில சுபாவத்தை கர்த்தர் உங்ககிட்ட மாற்றணும்னு நினைப்பாரு. எல்லாரும் நீ பாருங்களேன், எல்லாரும் நீ பாருங்க, ஹலோ எல்லாரும் நீ பாருங்க. அதாவது நான் இனிமே ஏதாவது பட்டன் கிட்டன் வச்சு இந்த சவுண்டு போடுற மாதிரி ஏதாவது கொடுக்குறேன், பாம்னு ஒரு பாம் வெடிக்கிற மாதிரி அப்படின்னாச்சும் அப்படின்னா கண்ணு தெளியும்ல, ஏதாவது ஒன்று பண்ணலான் இருக்கிறேன். சகோதரர் ஐடியா கொடுத்தாரு, திடீர்னு ஏதாவது கத்துங்க ப்ரோ, அப்போதான் மக்கள் தூங்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கத்தலான் இருக்கேன். திடீர்னு ஃபயர் அப்படின்னு கத்துனா இப்ப பாத்தீங்களா, திடீர்னு எல்லாம் முடி போறது இல்லையா? அந்த மாதிரி அப்பப்போ கத்தலான் இருக்கேன். எனக்கு தொண்டை வர வலிக்குது, 2 சர்வீஸ் நடத்தணும், அதனால பட்டன் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலான் இருக்கிறேன். வச்சு திடீர்னு டமால்னு ஏதாவது சத்தம் போட்டு அப்படியே முழி போற மாதிரி. சரி, இப்ப கவனிக்கணும். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் எதை மாற்றணும்னு விரும்புறாரோ நம்முடைய ஆலயமாக இந்த சரீரத்துல ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புறாரு. ஆனா அதோட நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம் தெரியுமா? வாழ ஆரம்பிச்சிடறோம். அதோட நம்ம வாழ ஆரம்பிச்சிடறோம். அதனால நமக்கு மாற்றம் தேவைன்றதே நம்ம உணர்றது இல்லை. நான் சொல்றது புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கேன், சரிங்களா? கண்ணாடி எனக்கு சின்ன வயசுல இருந்தே போட்டு பழகுனதுனால கண்ணாடி என்னுடைய சரீரத்தினுடைய ஒரு உறுப்பு மாதிரி. கண்ணாடி இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? கையவோ காலையோ இழந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு கையோ காலை இல்லைன்னா திடீர்னு கை கால் போனா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் நான் இதோட என்ன பண்ணிட்டேன், நான் தூங்கும் போதும் குளிக்கும் போது மட்டும்தான் இந்த கண்ணாடியை கழட்டுவேன். மற்றபடி இது எனக்கு பழகிடுச்சு. ஏன்? சரீரத்தினுடைய ஒரு பாகம், காது மாதிரி மூக்கு மாதிரி இது ஒரு பாகம்.
அவ்வளவுதான். இப்போ இதோட நான் வாழ பழகிட்டேன். இப்போ கர்த்தர் எனக்கு திடீர்னு ஒரு சுகத்தை ஆண்டவர் சித்தமானா தரட்டும், சுகத்தை கொடுத்து உன் கண்ணாடியை தூக்கி போடு, நான் உனக்கு முழு பார்வையை நான் தரேன் அப்படின்னாருன்னா, இதை நான் தூக்கி போடுறது, ஐயோ ஆண்டவரே இது வேற இத்தனை வருஷமா பிறந்ததுல இல்ல, நான் 3வது படிக்கும் போது நினைக்கிறேன், 3வது படிக்கும் போதுலேருந்து கண்ணாடியை போட்டுட்டு இருக்கிறேனே, இந்த கண்ணாடியை நான் வச்சுட்டு இருந்தேன்னா ஐயோ எனக்கு எவ்வளோ எனக்கு கண்ணு பார்வையே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லணும், என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, உனக்கு நல்ல பார்வையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நான் என்ன பண்றேன், இந்த கண்ணாடியை போட்டாதான் எனக்கு பார்வை வரும்னு நான் சொல்றேன். யோசிச்சு பாருங்க, எது கரெக்டா இருக்க முடியும் இல்லையா? அப்ப கர்த்தர் உண்மையாலுமே எனக்கு விடுதலை தராருன்னா, எனக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை கழட்டி தூக்கி போடுறதுக்கு எனக்கு ஒரு மனசு வேணும். நான் அதுக்காக ஜெபம் பண்றேன். அப்கோர்ஸ் கர்த்தர் எனக்கு கர்த்தருடைய சித்தமான சுகத்தை தந்தா நான் சந்தோஷமா கண்ணாடியை தூக்கி போடுறேன். இப்ப நல்லா கவனிக்கணும், இதே மாதிரி தாங்க நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு சில சுபாவம் இருக்கு இல்லைங்களா, அது என்னவா மாறிடுச்சு, பழகி பழகி அப்படியே நமக்கு செட். இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படிதான். அதாவது ஷார்ட் டெம்பரா இல்லைங்க, நான் பிறந்ததுல இருந்தே ஷார்ட் டெம்பர் தாங்க, இது யாருங்க மாற்ற முடியும், இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா, இதை மாற்ற விரும்புகிறார் கர்த்தர். நான் சொல்றது புரியுதா? முற்கோபி, அதான் ஷார்ட் டெம்பர், முற்கோபி. இது என்னுடைய சுபாவம், எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, இல்ல உங்களுக்கு இருக்க கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்க சரீரமாக ஆலயத்தை எப்படி என்ன பண்ண விரும்புறாரு, பரிசுத்தப்படுத்த விரும்புறாரு. அப்ப நான் முற்கோபி இல்லைங்க, இது ஏன் சுபாவங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த மாதிரி சுபாவமா உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணணும்னு விரும்புறாரு, எடுத்து போ. இப்ப நம்ம அதோட வாழ பழகிட்டோம், இதோட வாழ பழகிட்டோம். அதனால அதுல இருந்து அதை விட்டு கொடுக்கறது நம்ம மனசு இல்ல. ஐயோ என் கண்ணாடி போச்சே அப்படின்னு நினைச்சனா எனக்கு பார்வை கிடைக்காது, தேவன் தருகிற சுகம் எனக்கு கிடைக்காது. இப்படிதான் நிறைய பேரு தேவையில்லாத ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு, இது என்னுடைய சுபாவம், நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், மத்ததெல்லாம் நான் மாத்திக்குவேன், ஆனா இது ஒண்ணு மட்டும் விட்டுருங்க சப்பா. ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருப்பார், ஆண்டவர் உங்களை விட்டு வெளியெல்லாம் போக மாட்டாரு. ஆனா தேவன் விரும்புகிறதான அந்த முழுமை, தேவன் விரும்புகிறதான அவருடைய நோக்கத்தினுடைய முழுமை உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, வெளிப்பட முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம எதெல்லாம் நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த நான் ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி சுபாவங்கள், இப்ப நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டெம்பர் ஆர் லஸ்ட், இச்சை, இல்லைன்னா பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி ஏதோ ஒரு சுபாவம் இருக்கு இல்லைங்களா, இந்த சுபாவத்திலிருந்து நீங்க வெளியே வரணுன்றதுக்காக தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் யூ ஆர் நாட் ப்ராப்பர்லி யூசிங் யுவர் அனாயிண்டிங். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்தாத பட்சத்தில் உங்களுடைய அபிஷேகம் அப்படியே டார்மெண்ட்னா அப்படியே அமைதலா உங்களுக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கும், தூங்கிக்கிட்டு இருக்கும். அபிஷேகம் அப்படியே தூங்குது. ஆனா அபிஷேகம் தூங்குறதுக்காக கர்த்தர் கொடுக்கல. உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த மாம்ச கிரியைகள், ஆலயத்துக்குள்ள அனுமதி இல்லாம நுழைஞ்சதான, அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறதான இந்த பிசினஸ் பண்றவனுங்க, காசு விற்கிறவனுங்க, புறாக்காரங்க, இவங்க எல்லாரையும் விரட்டி துரத்தணும். அதுக்காக தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அபிஷேகம் தூங்கிட்டு இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில். இந்த செய்தியை நான் நேற்று தினத்துல நான் இந்த நோட்ஸ் நான் ரெடி பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியான ஒரு ப்ரொஃபெட்டிக்கலா இந்த வேர்ட் எனக்கு சொன்னார். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில எதை மேற்கொள்ளணுமோ அதை மேற்கொள்றதுக்கு தேவையான அபிஷேகமும் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா அதை மேற்கொள்றதை விட்டுட்டு அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அமைதலாக தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. ஆனா இந்த நாட்கள்ல நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் அதற்காக ஜெபிங்க. இப்ப நம்ம இந்த மெசேஜ் முடிஞ்ச ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற காரியங்களை வெளியேற்றும்படி, அதை மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாள்ல முக்கியமான 5 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ முதலாவது நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20 வசனங்கள். 1 கொரிந்தியர் 6 19 20. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். போதும். இப்போ உங்களுடைய சரீரம் யாருக்கு சொந்தமா சொல்லுங்க?
தேவனுக்கு சொந்தம். இப்போ இதுக்குள்ள யார் இருக்கிறா? இந்த சரீரமாகிய ஆலயத்துல யார் தங்கி இருக்கிறா? தேவன் தங்கி இருக்கிறார். இப்போ கவனிக்கணும், திருமண பந்தத்துல மேரேஜ் அன்னைக்கு உடன்படிக்கை பண்ணுவோம். கணவன் மனைவி உடன்படிக்கை பண்ணுவாங்க. அதுல நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தை கண்டிப்பா என் சரீரத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு இருக்காது, என் சரீரத்தினாலே உன்னை கனப்படுத்துவேன்னு இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? அந்த உடன்படிக்கை எழுதின மனிதர்கள் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா யூ கேனாட் கிவ் யுவர் பாடி டு சம்ஒன். உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒருபோதும் ஒருவருக்கும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க அடிமையாயிடுவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க உங்க சரீரத்தை ஒருத்தங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க, ஒருத்தங்களுக்கு அடிமையா போயிடுவீங்க. இப்ப நானும் என்னுடைய மனைவியும் தேவனுடைய சமூகத்துல ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். உடன்படிக்கையில நாங்க சொன்னது என்ன, நான் என் சரீரத்தினாலே உன்னை கனப்படுத்துவேன், அவங்க நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு அவங்க சொன்னதுதான் ஒழிய ஏன் சரீரம். அப்கோர்ஸ் பவுல் சொல்றாரு, மனைவியினுடைய சரீரத்திற்கு இவரு அதிகாரியா இருக்கிறாரு, கணவனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரியா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பட் இட் டஸ் நாட் மீன் தட் யுவர் பாடி இஸ் a slave to someone. உங்கள் சரீரம் யாரோ ஒருவருக்கு அடிமைப்பட்டது அல்ல. என்னுடைய சரீரத்தை குறித்த அதிகாரம் என் மனைவிக்கு இருக்கு, என் மனைவியினுடைய சரீரத்தை குறித்த அதிகாரம் எனக்கு இருக்குது. ஆனால் அடிமைப்படுத்துவதற்கு அதிகாரம் எனக்கு இல்ல. நான் சொல்றது புரியுதா? ஆனா இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, உங்க சரீரம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே விலைக்கரையமாக வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க சரீரம் யாருக்கு இப்ப அடிமையா இருக்கணும்? இயேசுவுக்கு. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதுனாலே இந்த சரீரமாகிய ஆலயம் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இயேசுவுக்கு அடிமை. எது? இந்த பாடி. அப்ப இந்த சரீரத்தினாலே நான் செய்யக்கூடிய காரியம், இந்த சரீரத்தினாலே இந்த சரீரத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், இது எல்லாமே யாருடைய விருப்பத்தின்படி தான் இருக்கணும்? என்னை யார் காசு கொடுத்து வாங்கினாரோ, என்னை யார் விலைக்கரையமா வாங்கினாரோ அவருடைய விருப்பத்தின்படி தான் இருக்கணும். சோ முதலாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்னுடைய சரீரத்தின் முதலாளியா எஜமானா இருக்கும் பட்சத்துல மறைவான எந்த வல்லமைகளுக்கும் தீமைகளுக்கும் என் சரீரத்திற்குள்ள இருக்க அனுமதி இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா உங்க சரீரத்தை யார் வாங்கியிருக்கா? இயேசு கிறிஸ்து வாங்கி இருக்கிறார், ரத்தத்தினால வாங்கி இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஷார்ட் டெம்பர், உங்களுக்குள்ள இருக்கிற கோபம், எரிச்சல், பொறாமை, இல்ல வேற எந்த சுபாவமா இருந்தாலும் அது உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு, உங்க பாடி ஆகிய உங்க ஆலயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சோ யுவர் பாடி நீட்ஸ் டு பி டெலிவர்ட். உங்களுடைய சரீரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். போன வாரத்தில் கூட அப்பா 2வது ஆராதனையில பேசினாங்க, அவயவங்களிலே கிரியை செய்கிறதான அசுத்த வல்லமைகள் என்று சொல்லி பேசினாங்க. அது வர்ற வாரத்தில் யூடியூப்ல வரும், தயவு செஞ்சு கேளுங்க. இல்லைன்னா நம்ம பழைய லைவ்ல இருக்கும், போன வாரத்தில் லைவ்ல நீங்க செகண்ட் சர்வீஸுடைய மெசேஜ் நீங்க கேளுங்க. சரீரத்தின் அவயவங்கள் நமக்கு விரோதமானதாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவயவங்களில மறைந்திருக்கிற கிரியைகளை நாம் வெளியேற்ற வேண்டும், முதலாவது. அடுத்து 2வதாக 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-5 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், சேர்ந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்ப நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்னேன், நம்மளுடைய பாடியில ஒரு டெலிவரன்ஸ் வேணும். அடுத்ததா சிந்தையில நம்முடைய சிந்தையிலே அரண்கள் உடைக்கப்பட வேண்டும். மென்டல் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் நீட் டு பி broken. அரண்கள், சிந்தையிலே அரண்கள் உடைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளாக நுழைந்து புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களுடைய மேஜையை கவிழ்த்து போட்டாரோ, இப்ப அந்த மாதிரி ஜீசஸ் உள்ள நுழைஞ்சு சிந்தையில் இருக்கிற அரணெல்லாம் என்ன பண்ணணும்? அவரு என்ன பண்ணணுங்க? உடைக்கணும். இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அரண்கள் உடைக்கப்பட வேண்டும். சரி, இந்த அரண் எப்படி கட்டப்படும்?
இந்த அரணை பத்தி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். மேபி ஆண்டவர் சித்தமானா வேறொரு நாள்ல அரண்களை பத்தி பிரத்யேகமா பேசுவோம். பட் சிம்பிளா ஒரு அவுட்லைன் சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த, உலகத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்த்து 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 பார்த்து, இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய சகோதரன் வச்சு, ஒரு பிரதர், என்னுடைய பிரதர், அவரு எப்ப பார்த்தாலும் கோப சுபாவம் உடையவராகவே இருப்பாருன்னு வச்சுப்போம். இப்போ நான் அவர்கிட்ட பேசும் போதெல்லாம் அவர் கோபப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். சரியா? எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட மூர்க்கம், கோபம், எரிச்சல் தான் இருக்கும். இப்போ இப்படிப்பட்ட நபர் என் வாழ்க்கையில இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. இவர்கிட்ட இருந்து நான் பழக்கின பழக்கத்துல இவரை குறிச்ச ஒரு சிந்தை என்னுடைய மைண்ட்ல இருக்கும். கரெக்டா? அந்த சகோதரன் நான் பார்க்கும் போது என்ன யோசிப்பேன், ஐயோ இவரா, யார் இவரு, கோபக்காரனான மனுஷனாச்சே, எதை சொன்னாலும் இணங்கி நடக்கவே மாட்டாரு, எதை பேசினாலும் எரிச்சலா இருக்குது, எதை பேசினாலும் இவர்கிட்ட ஒத்து போவாதே அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது. பாத்தீங்களா? இது பேர் தான் அரண். சொல்றது புரியுதா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அந்த அந்த குறிப்பிட்ட சகோதரனை கோபக்காரனா மாத்தினது என்னது? தேவனா பிசாசா? தேவன் இல்ல, பிசாஸ் தான். அவருடைய சுபாவம், ஜென்ம சுபாவம், பாவத்தினுடைய கிரியை, இதெல்லாம் பல விஷயம் இருக்குது. இப்போ தேவன் அந்த சகோதரனை குறிச்சு வச்சிருக்கிற சாயல் என்ன? பரிசுத்தம், ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். கரெக்ட் தானே? இப்போ தேவன் ஒரு நபரை குறிச்சு வச்சிருக்கிற ஒரு 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 பிக்சர், ஒரு பிம்பம், இதை நான் பார்க்காம அவரை குறித்து பிசாசு வைத்திருக்கிற ஒரு காரியத்தை நான் பார்த்தேன்னா அது பேர் என்னது? அரண். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒரு படம் பார்த்துட்டு வரோம், ஒரு சினிமா பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ஷன் படம், நல்லா பயங்கரமா அடி தட்டி வெட்டு குத்துலாம் இருக்கிற ஒரு படம் பார்த்துட்டு சினிமா தியேட்டர்ல இருந்து ஒருத்தன் வெளியே வரான். வெளியில வரும்போது வெளியில பைக் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் சண்டை போடுறான். சண்டை போட்டோன்னா என்ன வரும்? என்னங்க யோசனை வரும்? கோபம் வரும். அப்கோர்ஸ் கோபத்தோட நிறுத்திக்கிட்டா பிரச்சனை இல்லை. என்ன வரும் சொல்லுங்களேன்? என்னங்க வரும்? எங்க ஆக்ஷன் படத்தை பார்த்துட்டு வந்தா என்ன வரும்? அடித இங்க ஆக்ஷன் தான் வரும். மேல தியேட்டர்ல பாக்குறத விட கீழே சைக்கிள் ஸ்டாண்ட்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் அங்க. ஏன்னா அங்க 3 மணி நேரமா ஒரு விஷயம் அவருடைய சிந்தையில என்ன ஆயிடுச்சு? ஒரு அரணாக கட்டப்பட்டுருச்சு. இப்ப இந்த அரண் தான் எந்த சூழ்நிலையிலும் அவர் கோவப்படுறாரா, சரி விலகி போலான்னு தோணாது. அங்க அரணாய் கட்டப்பட்டது இங்கே செயல்பாடாக என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் மனிதனுடைய மூளை பகுதியில் என்னவா இருக்குதுங்க? அரணாக கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த அரண்கள் உடைக்கப்படணும். இது எதற்கு இணையாக இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளாக நுழைந்து புறா விற்கிறவர்கள் காசுக்காரர்களை அடிச்சு விரட்டின மாதிரி அரண்கள் என்ன பண்ணப்படணுங்க? உடைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதனாலதான் ரோமர் 12வது அதிகாரம், ஏற்கனவே போன வாரத்தை நான் உங்களோட பேசினேன். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இந்த அரண்களை உடைக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது. 2 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது, நம்முடைய சரீரத்திலிருந்து அசுத்த வல்லமைகள், பாவக்கிரியைகள், அடிமைத்தனங்கள் வெளியேறப்படணும். 2வதா அரண்கள் உடைக்கப்படணும். அடுத்து 3வதாக சங்கீதம் 147 3வது வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். போதும். இப்ப 3வதா நடக்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சோல், நம்முடைய ஆத்துமா. இந்த ஆத்துமா எப்ப வருது சொல்லுங்களேன்? ஆத்துமாவை ஆதாமு கிட்ட ஆண்டவர் எப்ப வச்சாரு? ஆத்துமான ஒண்ணு தனியா ஒரு உருவாக்கல, சரீரத்தை உருவாக்கினாரு. அந்த சரீரத்துக்குள்ள நாசியில சுவாசத்தை ஊதுனாரு. ஊதுன ஒண்ணு என்ன ஆயிடுச்சுங்களா? அவன் ஜீவ ஆத்துமா வானான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோல்ன்றது எதனுடைய இணைப்புல வந்தது? சரீரமும் ஆவியும் இணைகிற இணைப்புல வந்ததுதான் ஆத்துமா. இப்ப இந்த ஆத்துமாவில நல்லா கவனிக்கணும். இந்த ஆத்துமாவில சின்ன வயதுல இருந்து, இப்ப உதாரணத்திற்கு ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தை ஆத்துமாவோட தானே பிறகுது. கரெக்ட் தானே? ஆத்துமாவில என்னென்ன இருக்குது? ஆத்துமாவில மெமரிஸ், நினைவுகள் இருக்கும். உதாரணத்திற்கு அது எப்படி ஆரம்பிக்கும்? அம்மா, அப்பா, தெரிஞ்சவங்க,
இதுல இருந்து ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு. கரெக்டா? இதுதான் மெமரி, நினைவுகள்னு சொல்றோம். அப்படியே வளர 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 அந்த குழந்தையினுடைய நினைவுகளிலே என்னென்னலாம் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் அந்த ஆத்துமாவினுடைய ஒரு அவுட்லைன், ஒரு என்ன சொல்றது, ஒரு வரைபடம் மாதிரி. இப்ப இந்த குழந்தைக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய ஆத்துமா எப்படி இருக்கும்? நல்ல ஆத்துமாவா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே விஷத்தை ஊட்டி சொல்லுவாங்களே பாரு, விஷத்தை ஊட்டி வளர்த்துருக்கிறான் பாரு, வெனம் பிடிச்சவன் அப்படின்னு. எதுக்கு அப்படி சொல்றாங்க? ஏன்னா அம்மாவோ அப்பாவோ அந்த ஆத்துமாவை என்ன பண்ணிட்டாங்களாம், அவனோட போய் சேராத, உங்க சித்தப்பன் கிட்ட பேசவே பேசாத, மோசமானவன், எல்லாவனுக்கும் சூனியம் வைப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் அப்படி வச்சுட்டே இருக்கட்டும். ஆனா பிள்ளைகிட்ட இப்படிதான் கற்றுக் கொடுப்பாங்க, அவங்கிட்ட சேராத, இவங்கிட்ட சேராத. இப்ப பாருங்க, இது பேசிக்கா என்ன பண்றோம் தெரியுமா? அவங்களுடைய ஆத்துமாவை விஷத்தன்மை உள்ளதாக கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதே ஆத்துமாவை நீங்க கர்த்தருடைய வார்த்தையினால, பரிசுத்தத்தினால அந்த குழந்தையினுடைய ஆத்துமாவை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க ஆரம்பிங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மனுஷனாக, உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு மனுஷனாக கூட அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும்? மாற்றப்பட முடியும். இது யாரோட கையில் இருக்கு தெரியுமா? யார் கையில் இருக்கு? பெற்றோருடைய, அம்மா அப்பா கையில தான் இருக்குது. யாருடைய ஆத்துமா? பிள்ளையினுடைய ஆத்துமா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இந்த ஆத்துமாவில தான் நமக்கு ஹீலிங் தேவை. நிறைய பேர் பாடியா நல்லா இருக்கிறோம், கை கால் நல்லா இருக்குது, நல்ல பார்வை இருக்குது, நல்ல அமைப்பு இருக்குது, சரீரத்துல அழகா இருக்கிறோம். ஆனா ஆத்துமா எப்படி தெரியுமா இருக்கு? ஆத்துமா பலவீனப்பட்டு, அதாவது வியாதிப்பட்டு, இன்ஃபேக்ட் சொல்ல போனா கத்தி குத்துலாம் வாங்கி ஓட்டையா பொத்தலா இருக்குது ஆத்துமா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப என் உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, பெருசா ஒரு வெட்டு காயம். இப்ப இந்த வெட்டு காயத்தோட, என்னுடைய முகத்துல ஒரு வெட்டு காயம்னு வச்சுப்போமே, இந்த வெட்டு காயத்தோட உங்க முன்னாடி நான் வந்து நின்று பேசுறேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். என்னங்க சொல்லுவீங்க? பில்லி உனக்கு என்ன பிரச்சனை, போ முதல்ல ஆஸ்பத்திரி போய் தையல் போட்டு வா சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்? வெளிப்படையா என் சரீரத்துல ஒரு காயம், ஒரு வெட்டு ஒண்ணு இருக்குது. ஆனா இப்ப நான் சொல்ற இந்த காயம் எங்க இருக்கு தெரியுமா? ஆத்துமாவில் இருக்கு. நல்லா கவனிக்கணும் எல்லாரும். நீ பாருங்களேன், ஆத்துமாவில் இருக்கக்கூடிய இந்த காயம் என்ன தெரியுங்களா பண்ணுது? உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சீ பிடிக்க ஆரம்பிக்குது. இது ஏன்னா ஹீலிங் பண்ணல, வெளியில ஹீலிங் வந்துருச்சு, பாடி எல்லாம் கை காலுக்கு நல்ல சுகம் வந்துருச்சு. ஆனா ஆத்துமாவிலே சுகம் அடையல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தை விடுவிக்கிறவர், அடுத்தது அரண்களை உடைக்கிறவர். ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம மூணாவதா பார்க்கிறோம், ஆத்துமாவினுடைய காயங்களை அவர் சரி செய்கிறவர். He gives emotional healing. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை காயம்னா உடம்புல இருக்கிற காயம் இல்ல, ஆத்துமாவில் இருக்கக்கூடிய காயங்களை அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காயம் எப்படி ஏற்படும்? எதிர்பாராத நேரத்தில் கணவனுடைய வாயிலிருந்து வந்ததான வார்த்தை மனைவினுடைய இருதயத்தை என்ன பண்ணிருக்கும்? சொல்லுங்க, காயப்படுத்தும். மனைவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கணவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கும். பெற்றோருடைய வார்த்தை பிள்ளையை காயப்படுத்தி இருக்கும். பிள்ளையினுடைய வார்த்தை பெற்றோரை காயப்படுத்தி இருக்கும். சகோதரனுடைய வாழ்க்கை சகோதரியினுடைய வாழ்க்கையை காயப்படுத்தி இருக்கும். உங்களுக்கு தெரியாது, அது உள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க. சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு அவங்க மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனா நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, உங்க ஆத்துமாவிலே காணப்படுகிற காயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, எமோஷனல் ஹீலிங் எனக்கு வேணும், என்னுடைய ஆத்துமாவிலே சுகம் உண்டாக வேண்டும். வார்த்தையினாலும் மனிதனுடைய பார்வை, ஒரு சிலர்லாம் பேச மாட்டாங்க, பார்வையிலேயே நம்மளை கொல்லுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கிறீங்களா? பார்வையிலே நம்மளை கொல்லுவாங்க. அப்படி இலக்காரமா பார்க்கறது, சிறுமைப்படுத்தி பார்க்கறது, இந்த மாதிரி பார்வையிலே நம்ம ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாமே நம்மளுடைய, உங்களுக்கு தெரியல, இது எல்லாமே உங்க ஆத்துமாவில் எப்படி தெரியுமா இருக்கு? காயங்களாக இருக்கிறது. இதை நாம் சரி செய்ய கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சோ 3 காரியங்கள் சொல்லியிருக்கேன். முதலாவது, சரீரத்தின் அவயவங்களிலிருந்து பிசாசின் தாக்கங்களை வெளியேற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவதா, அரண்கள். இந்த அரண்கள் எதை ஒப்பிடுகிறதா இருக்குன்னு சொன்ன? ஆலயத்திலே காணப்படுகிறதான
புறா விக்கிறவங்க காசுக்காரங்களை அடிச்சு துரத்துற மாதிரி கர்த்தர் அரண்களை உடைக்க போறார். அடுத்து மூன்றாவதாக ஆத்துமாவினுடைய காயங்களை அவர் குணமாக்க போகிறார். 3 காரியங்களை சொல்லியிருக்கார். 4வதா இதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள he is going to restore praise and worship. இது 3 செஞ்சுட்டு இப்ப இந்த 3 காரியம் செய்யறார். செஞ்சுட்டு நம்ம அந்த மத்தேயு 21வது அதிகாரம் 13ஆம் வசனம் போடுங்கப்பா. அதுல பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு, புறா விக்கிறவங்க காசுக்காரங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அவர் சொல்ற ஒரு காரியம் மத்தேயு 21:13. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். இப்ப அவர் ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப இவ்வளவு நாள் இது என்னவா இருந்துச்சு, ஸ்டால் மாதிரி, எக்ஸிபிஷன் மாதிரி இருந்துச்சு சர்ச்சு ஆலயம். இப்ப என்னவா மாற்றப்படணும், ஜெப வீடாக மாற்றப்பட வேண்டும். சோ இப்ப 4வதா நம்மளுடைய பாடி இப்ப என்ன ரெஸ்டோர் பண்ண போறாரு தெரியுமா, உங்க பாடிக்குள்ள, உங்க சரீரத்திற்குள்ள கர்த்தர் துதியையும் ஆராதனையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ண போறாரு, திரும்ப நிரப்ப போறாரு. மீட்கப்பட போகிறோம். மீட்புன்றது ஆவியில நடந்துருச்சு நமக்கு. இங்க மீட்கப்பட்டவர்களாதான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களாதான் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய பாடி, உங்களுடைய சரீரம் என்ன பண்ணப்படல, மீட்கப்படல. ஆத்துமாவில இன்னும் என்ன நடக்கல, மீட்பு நடக்கல. நிறைய பேர் எல்லாருமே ஆவியில ரட்சிக்கப்பட்டோம், ஆனா ஆத்துமாவில நிறைய பேருக்கு இன்னும் டெலிவரன்ஸ் தேவைப்படுது. அப்போ இவ்விதமா நம்ம ஒரு விஷயத்துல ஆண்டவர் சமூகத்துல இப்ப ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். என்னன்னா, கர்த்தாவே, இந்த முதலாவது சரீரத்தின் அவயவங்கள் இருந்து அசுத்த காரியங்கள் வெளியேற்றப்படணும். அடுத்தது சிந்தையின் அரண்கள் உடைக்கப்படணும். 3வதா ஆத்துமாவின் காயங்கள் சுகமாக்கப்படணும். 4வதாக கர்த்தர் விரும்புகிறதான ஜெபமும் துதியும் ஸ்தோத்திரமும் எனக்குள்ளாக வர வேண்டும். இந்த வீடு இப்ப என்னவா மாற்றப்பட வேண்டுங்க, சொல்லுங்க, என்னவா மாற்றப்படணுமா, ஜெப வீடாக மாற்றப்பட வேண்டும். அப்போ நித்தமும் துதியும் ஸ்தோத்திரமும் நம்முடைய வாயிலிருந்து பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பாருங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். You need to worship God in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்க கவனிக்கணும். ஏன்னா நீங்களும் நானும் ஞாயிற்றுக்கிழமை இங்க சடங்கு செய்ய வரோமா? எதுக்கு வரோம்? ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க வரோம். எப்படி ஆராதிக்கிறோம்? எப்படி ஆராதிக்கிறோம்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம். மேடையில் இங்க ஒருத்தர் இருக்கிறனால நம்ம ஆராதிக்கல, மேடையில் இங்க பாட்டுலாம் பாடுறனால தேவனை ஆராதிக்கல. நீங்க உங்க உள்ளத்துல உணர்த்தப்பட்டவங்களா தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. இதுதான் உண்மையான ஆராதனை. மற்றபடி நான் பாடுறேன், மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சேர் போட்டிருக்கிறாங்க, இந்த செட்டப்லாம் நம்மள வசதிப்படுத்துறது தான், அவ்வளவுதான். ஆனா ஆராதனை எங்க இருந்து வரணும்? ஆராதனை ஸ்பீக்கர்ல இருந்து காதுக்கு போக கூடாது. ஆராதனை உள்ளத்துல இருந்து வெளியே வரணும். அதுதான் ஆவியோடும். அப்போ அப்போ தேவனை ஆராதிக்க முடியாதவங்க கிட்ட ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சலாம். ஏன் ஆலயம் என்னவா, இன்னும் சரீரமாகி ஆலயம் என்னவா மாற்றப்படல, ஜெப வீடாக மாற்றப்படல. ஜெப வீடாக மாற்றப்படாத சரீரத்தினால உங்களால் என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆராதனை உங்களுக்கு கடுப்பா இருக்கும், கோபம் வரும். எப்படா ஆராதனையை முடிப்பானுங்கன்னு தோணும். எப்படா இவனுங்க மெசேஜை முடிப்பானுங்க. ஏன்னா இன்னும் சரீரம் என்னவா மாற்றப்படல, ஜெப வீடா மாற்றப்படல. சரீரம் ஜெப வீடா மாற்றப்பட்டுடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணம், ஏக்கம், விருப்பம் என்னவா இருக்கும் தெரியுமா? என்னவா இருக்கும்? தேவனை ஆராதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். இதுதான் நம்மளோட ஆசையா இருக்கணும். டைம் போறதே தெரியக்கூடாது. இன்ஃபேக்ட் அதுதான் உண்மையான ஆராதனை. டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது பேர் உண்மையான ஆராதனை இல்ல. டைம் போறதே தெரியாம ஆராதிக்கிறது பேர் தான் அது உண்மையான ஆராதனை. அப்கோர்ஸ் நமக்கு 2 சர்வீஸ் இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின் நமக்கு இருக்கு. ஆனாலும் நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, உங்களால விடுதலை ஆராதிக்க முடியல, துதி சத்தம் உங்களுடைய இருதயத்திலிருந்து வரலன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் டெலிவரன்ஸ் தேவை. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் அவயவங்களில் மறைந்திருக்கிற சத்ருவின் போராட்டங்கள் என்ன? ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னங்க? என்னுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய அரண்கள் என்ன? அடுத்து 3வது என்ன சொன்னேன்? என்னுடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய காயங்கள் என்ன? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது சுய பரிசோதனை டெய்லிக்கும் பண்ணணும். நீங்க எது வரைக்கும் தெரியுமா பண்ணணும்? எது வரைக்கும் தெரியுமா பண்ணணும்? தேவ சமூகத்துக்கு, ஆலயத்துக்கு வந்து துதியும் ஸ்தோத்திரமும் இருதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வரும் பாத்தீங்களா,
அது வரைக்கும் நீங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள். அடுத்து கடைசியாக நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சரி, இப்ப இல்ல இதெல்லாம் எதுக்குப்பா பில்லி, நீ இது எதுக்கு இதெல்லாம் பேசுற இப்ப என்கிட்ட? டெலிவரன்ஸ் இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப முக்கியமானது, இதுதான் ஃபைனல். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 இருந்து 28 வரைக்கும். பின்பு தேவன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். போதும். இப்போ 27 28 வாசிங்க. 27 28 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆளுகை பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப டெலிவரன்ஸ் எதுக்காகனா டொமினியன். என்னது? ஆளுமை. இப்ப எதுக்கு நானோ அப்பாவோ இல்ல இங்க நம்ம ஆலயத்துல பேசுகிற செய்திகள்லாம் நிறைய காரியங்களை பத்தி பேசி டெலிவரன்ஸ் என்னத்துக்கு மணிக்கணக்கா இதையே பேசிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஏன்னா தேவனுடைய புத்திரர்களாய், தேவனுடைய மகனாய் மகளாய் கர்த்தர் விரும்புகிற அந்த முழு ஆளுமைக்குள்ள நம்ம இன்னும் என்ன ஆகல, நுழையல. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்க? அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம சுத்தி பார்த்தா நம்ம என்ன ஆளுகை செய்யற மாதிரியே இருக்கும். நம்மளதான் எவனோ ஒருத்த ஆண்டுகிட்டு இருக்கிறான். நம்மளதான் வேற ஏதோ ஒரு வல்லமை நம்மள ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்போ காரணம் என்ன? கர்த்தர் தருகிற விடுதலையை பார்க்க முடியல. விடுதலை எனக்குள்ள இல்லாததுனால ஆளுமை என்னிடத்திலிருந்து செயல்பட முடியல. You and I are called for dominion. நீங்களும் நானும் ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இந்த ஆளுமைக்கு அடிப்படையா இருக்கிறது என்ன தெரியுமா? டெலிவரன்ஸ், விடுதலை. சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிந்து ஆலயமாகிய இந்த சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு இதிலிருந்து வர்றது என்னதுங்க? ஆளுமை. இத பாருங்க, சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளை பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் இவ்வளவு லிஸ்ட் சொல்லிடுறார். நம்ம நாயை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ நாய் துரத்துது, பேய் துரத்துதுன்னு. ஆண்டவர் எவ்வளவு கண்ட்ரோல் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த கண்ட்ரோல ஆதாமும் ஏவாளும் இழந்து போனாலும் 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஆளுமையும் திரும்ப நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கர்த்தர் எங்க உட்கார வைக்கிறாருங்களா? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருக்காரு. எதுக்காக? ஆளுகை செய்வதற்காக. எங்க சத்தமா சொல்லுங்களேன், எதுக்காக உட்கார வச்சிருக்காரு? ஆளுகை செய்வதற்காக. இப்ப இந்த ஆளுமை உண்டாகணும்னா 3 காரியம் சொன்னேன். முதலாவது என்ன உண்டாகணும்? முதலாவது சரீரத்தின் அவயவங்களிலிருந்து அசுத்த வல்லமைகள் வெளியேற்றப்பட வேண்டும். 2வதா சிந்தையில அரண்கள் உடைக்கப்பட வேண்டும். 3வதா ஆத்துமாவில காயங்கள் சரி செய்யப்படணும். இது 3 சரியாயிடுச்சுன்னா 4வது நடக்கிறது என்னது? இந்த ஆலயம் ஜப வீடாக மாற்றப்பட்டு விடும். ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் இருதயத்திலிருந்து பொங்கும். இதெல்லாம் எதுக்காக? ஃபைனலா 5வது நாம் பார்க்கிறோம், நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற ஆளுமைக்குள்ளாக இருக்கும்படி. ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை என்னை எதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். நீங்களும் நானும் தான் நான் ரொம்ப சின்னதுங்க, நான் ரொம்ப குட்டிங்க, நான் அதுங்க, நான் இதுங்கன்னு சொல்லி நம்மளே சிறுமைப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அப்ப அவருக்கு இருக்கிறதான ஆளுமையை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆளுமையில தான் இப்ப நம்ம பிசிக்கலா அங்க இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலா நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இத ஜெப நாட்கள்ல நம்ம அதை தான் நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் ஃபுல் டொமினியனுக்குள்ள வரல, ஃபுல் ஆளுமைக்குள்ள நம்ம வரல. காரணம் என்ன? இன்னும் சரீரத்திலையும் சிந்தையிலும் ஆத்துமாவிலும் மறைந்திருக்கிற காரியங்கள் என்ன பண்ணப்பட வேண்டும்? வெளியேற்றப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நுழைஞ்ச மாதிரி இப்ப நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம முதலாவது சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்து
அவர் அந்த இடங்களிலே அந்த காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியங்கள் எல்லாம் வெளியேற்றின மாதிரி முதலாவது இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். என் சரீரத்தில் இருக்கக்கூடியதான தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்த கிரியைகள் என்னை விட்டு வெளியேறுவதாக. சொல்லுங்களேன் எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீர் என்னை உம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறீர். ஆனால் நீர் விரும்பாத இன்னும் அநேக காரியங்கள் என் இருதயத்தில் மறைந்திருக்கிறது, என் அவயவங்களிலே மறைந்திருக்கிறது, என்னுடைய கண்களிலே இருக்கிறது, என் கைகளில் இருக்கிறது, என் வாயில் இருக்கிறது. இந்த விதமாய் என்னுடைய அவயவங்களிலே சத்துருவினுடைய தாக்கங்கள் மறைந்திருக்கிறது. நிறைய நேரங்கள் அப்பா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரங்களில் வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தை வருகிறது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத காரியங்களில் என்னுடைய கண்கள் இச்சிக்கிறது. கண்ட்ரோல் பண்ண முடியாத இடங்களுக்கு என் கால்கள் போகிறது. காரணம், என் சரீரத்திலும் என் சரீரத்தின் அவயவங்களிலும் ஆளுகை செய்கிறதான ஒரு சில அசுத்த காரியங்கள் மறைந்திருக்கிறது ராஜா. இப்பொழுது விடுதலை தருகிறவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சரீரத்திற்குள் நுழைந்து என் சரீரத்தின் அவயவங்களிலே காணப்படுகிற இந்த அசுத்தங்களை எல்லாம் கர்த்தர் வெளியேற்றுவீராக. இந்த அசுத்தங்களை என் அவயவங்களை விட்டு வெளியேற்றுவீராக. இந்த முற்கோபம் வெளியேறுவதாக, இந்த இச்சை வெளியேறுவதாக, இந்த பொறாமையின் குணம் வெளியேறுவதாக, இந்த பெருமையின் குணம் வெளியேறுவதாக, அடிமைத்தன குணம் வெளியேறுவதாக. அப்பா என்னுடைய அவயவங்களிலே என்னுடைய சரீரத்திலே மறைந்திருக்கிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்மறையா இருக்க காரியம் இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்தின் அவயவத்தை விட்டு வெளியேறுவதாக. அடுத்ததாக சொல்லுவோம், என் சிந்தையிலே எல்லாம் நம்முடைய தலைப்பகுதி மேல கையை வச்சு ஊஞ்ச ரெண்டு கை உங்களுடைய மூளை பகுதியின் மேல வைங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பகுதியில கையை வச்சு, கர்த்தாவே என் சிந்தையிலே கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் எதுவாக இருந்தாலோ இப்பொழுதே உடைந்து போவதாக. கர்த்தருடைய ஆவியனுடைய ஆளுகை உண்டாக முடியாதபடி நான் பார்த்த காரியம், பேசின காரியம், பழகின நபர்கள், இப்படி பல காரியங்களினாலே எனக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத அரண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் என் சரீரத்திற்குள் நீர் நுழைந்து இந்த அரண்களை கர்த்தர் தகர்த்து போடுவீராக. உம்முடைய வார்த்தையினாலே இவையெல்லாம் தகர்க்கப்படுவதாக. தேவையற்ற ஸ்ட்ராங் ஹோல்ட் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக, தரைமட்டமாவதாக. கர்த்தர் எங்களை சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுவோம், நம்முடைய ஆத்துமாவிலே காயங்கள் குணமடைய வேண்டும். சொல்லுவோம், என்னுடைய ஆத்துமாவிலே இத்தனை நாட்களாய் இருந்த காயங்கள் குணமடைவதாக. என்னுடைய உற்றார் உறவினர் மூலமாய், கணவன் மூலமாய், மனைவி மூலமாய், பெற்றோர் மூலமாய், பிள்ளைகள் மூலமாய் என் ஆத்துமாவிலே ஏற்பட்டிருக்கிற காயங்கள், கீறல்கள், எல்லா விதமான புண்கள் இயேசுவின் நாமத்தினாலே குணமடைவதாக. ஓ, இந்த காரியம் மறைந்திருக்கும் பொழுது, என்னுடைய ஆத்துமாவிலே இந்த காரியம் மறைந்திருக்கும் பொழுது என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட முடியாது. இந்த முழுமையான ஆலயத்திற்குள்ளாக நான் இருந்து நான் தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி சொன்னா என்னுடைய ஆத்துமாவினுடைய காயங்கள் குணமடைய வேண்டும். சொல்லுங்க, என் ஆத்துமாவின் காயங்கள் குணமடைவதாக. கேட்போம். ஆத்துமாவினுடைய காயங்கள் குணமடையட்டும் அப்பா. ஓ, இந்த ஆத்துமாவினுடைய கீறல்கள் குணமடையட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, ஓ நீர் விடுதலை தருகிற தேவன். come on நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய இருதயத்தின் மேல உங்களுடைய வலது கையை வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. இப்ப சொல்லுங்க, அப்பா என்னுடைய இருதயத்தின் கதவுகளை நான் திறந்து கொடுக்கிறேன். Lord, I open all the doors of my heart. I pray that you will come and fill me, Lord. நீர் வந்து என்னை நிரப்பும் அப்பா. என்னுடைய வாசல்கள் வழியாக அப்பா என் சரீரத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சு இந்த ஆத்துமாவில் இருக்கிற காயங்களை சரி செய்யும்படி கர்த்தாவே என்னை நிரப்புக அப்பா. வாங்க அப்பா. இந்த சரீரம் உமக்கு சொந்தம். சொல்லுங்க, இந்த சரீரம் என் சரீரம் உமக்கு சொந்தம் அப்பா. என் சரீரம் உமக்கு சொந்தம். நான் உம்முடைய அடிமை. நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் எந்த மனிதனுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் எந்த பொருளுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் எந்த உறவுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் எந்த அதிகாரத்துக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் தேவனுடைய அடிமை. நான் இயேசுவுக்கு அடிமை. நான் இயேசுவுக்கு சொந்தம். என் சரீரம் அவருடைய ஆலயம். என் சரீரம் அவருடைய ஆலயம். என் சரீரம் அவருடைய ஆலயம். என் சரீரம் அவருடைய ஆலயம். நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமாவுக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயமாக இருக்கிறது. இதை பரிசுத்த
பரிசுத்தப்படுத்தும்படி, இதை சுத்திகரிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இதை சுத்திகரிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஓ ரபா ஷெட்டெரே டோலோபானு ரெஹெலேடரியா. ஓ கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அநேகருடைய வாழ்க்கைக்குள்ளாக, அநேகருடைய சரீரத்திற்குள்ளாக கர்த்தர் விரும்புகிற மாற்றத்தை ஆரம்பிக்கிறார். ஓ ரெபேனே ஷெலே டலபௌடோ ஓ மருஷ்கடேலியா. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்பா விட்டு கொடுத்து தங்கள் சரீரத்தை உம்முடைய ஆலயமாக மாற்றப்படும்படி விட்டு கொடுக்கிற இந்த நேரத்தில் தானே கர்த்தர் ஒரு மகத்துவமான மாற்றத்தை, ஒரு மகத்துவமான பரிசுத்தத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் கட்டளையிடுவீராக. Let there be a emotional healing. அவருடைய ஆத்துமாவின் காயங்கள் குணமடையட்டும். கர்த்தாவே, அவருடைய சிந்தையின் அரண்கள் உடைக்கப்படட்டும். சரீரத்தின் அவயவங்களில் காணப்படுகிற அசுத்தங்கள் வெளியேற்றப்படுவதாக. ஜீசஸ் சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய சரீரம் உம்முடைய ஜெப வீடாய் மாற்றப்படுவதாக. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தினவங்க எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய சரீரம் உம்முடைய ஜெப வீடாய் மாற்றப்படுவதாக. இதற்காக தான் நீங்க ஆலயத்துக்குள்ள வரீங்க. அந்த ஆலயத்துக்குள்ள நீங்க போனதுக்கான நோக்கமே அந்த இடத்துல சுத்திகரிப்பை உண்டு பண்ணதான் உள்ள போனீங்க. உள்ள போய் தேவையில்லாத எல்லாவற்றையும் வெளியேற்றினீங்களே. அந்த மாதிரி இப்போ எங்க உடம்புக்குள்ள வாங்க, எங்க சரீரத்துக்குள்ள வாங்க. தேவையில்லாத எல்லாவற்றையும் வெளியேற்றி எங்களை ஜெப வீடா பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய சரீரம் ஜெப வீடாய் மாற்றப்படுவதாக. அப்பா, நித்தமும் உங்களை ஆராதிக்கும் போது துதி ஸ்தோத்திரங்களும் ஆராதனைகளும் எங்கள் ஆவியிலிருந்து புறப்படுகிறதாக இருக்கட்டும். வெளியிலிருந்து எந்த ஒரு காரியமும் எங்களை ஆராதிக்கும்படி தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆராதனை எங்க இருதயத்திலிருந்து வர வேண்டும். இந்த ஆராதனை எங்க இருதயத்திலிருந்து வர வேண்டும். எங்க சரீரம் ஜெப வீடாக மாற்றப்பட வேண்டும். இப்பொழுதே கரங்களை உயர்த்தினவர்களாக நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் சரீரத்தை உம்முடைய வீடாய் மாற்றோ, என் சரீரத்தை உம்முடைய வீடாய் மாற்றோ, என் சரீரத்தின் அவயவங்களை உம்முடைய வீடாய் மாற்றோ, உம்முடைய ஆலயமாய் மாற்றப்படுவதாக. ஜெப வீடாய் மாற்றுங்க. இதிலிருந்து துதியும் ஸ்தோத்திரமும் புறப்பட்டு வரட்டும் அப்பா. ஜீசஸ். கடைசியாக நாம் பார்த்தோம், கர்த்தர் என்னை ஆளுகை செய்ய என்னை அழைத்திருக்கிறேன். ஆகையினால கேட்கலாமா, கர்த்தாவே, ஆளுகைக்காக என்னை அழைத்திருக்கிறேன். இப்பொழுது அந்த ஆளுமையை பெற்றுக்கொள்ள உங்க சமூகத்துக்கு நான் வருகிறேன்ப்பா. உம்முடைய ஆவியினால் என்ன நீங்க நிரப்பி இருக்கிறீங்க. ஓ, உம்முடைய ஆவியினால் என்ன நிரப்பி இருக்கிறீங்க அப்பா. இன்னும் நான் பயப்படுகிற காரியம், இன்னும் நான் கலங்குகிற காரியம், குழம்பி போகிற காரியம் எல்லாவற்றுக்கும் மேலும் நீர் எனக்கு ஆளுகை தருகிற தேவன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன்ப்பா, அந்த முழுமையான ஆளுமையை நான் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். கேட்போம் கேட்போம் கேட்போம். கர்த்தாவே, இந்த முழுமையான ஆளுமையை உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய நிலையிலே என்னை நீர் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறீர். என்னை உம்மோடு கூட உன்னதங்களிலே அமரச் செய்திருக்கிறீர். இதை உணர்ந்தவனாக அப்பா, உம்முடைய அதிகாரத்தை புரிந்தவனாக நான் ஆளுமை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. தேவையற்ற எல்லா அடிமைத்தனங்கள் வெளியேறுவதாக. சொல்லுங்க, அடிமைத்தனங்கள் வெளியேறட்டும். நான் பயத்தின் ஆவியை நான் பெறல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆகையினாலே நான் ஆளுகை செய்வேன். I am called for dominion. ஆளுமைக்காக கர்த்தரனை அழைத்திருக்கிறீர். அதுவே உம்முடைய சித்தம், அதுவே உம்முடைய விருப்பம். சூழ்நிலைகளுக்கு மேலே, ஓ, என்னை சுற்றி கட்டுப்படுத்த நினைக்கிற காரியங்களுக்கு மேலே, மனிதனுடைய பயமுறுத்துதல்களுக்கு மேலே, பொருளாதாரத்திற்கு மேலே, வியாதிக்கு மேலே, எல்லா குறைவுகளுக்கு மேலே நான் இப்பொழுது முழு ஆளுமையை எடுத்துக் கொள்கிறேன். ஜீசஸ், thank you Lord, thank you Lord. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதனால நம்ம ஜெபித்த இந்த ஒரு ஜெபத்துல எல்லாம் மாற போறது இல்லை. ஆனா நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நாம் முடியும் அளவும் கர்த்தர் நமக்கு முழு அதிகாரத்தை தர உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த பிரேயர்ஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும், நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தாவே, என்னை ஜெப வீடா மாற்றுங்கன்னு ஒவ்வொரு நாளும் கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுடைய சரீரத்தை உம்முடைய ஆலயமாக நாங்கள் மறு பிரதிஷ்டை செய்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய சரீரத்தை உம்முடைய ஆலயமாக நான் மறு பிரதிஷ்டை செய்கிறேன்.
நான் திரும்ப ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஜெப வீடா மாற்றுங்க, என்னை ஆலயமா மாற்றுங்க. நீங்க அந்த ஆலயத்துல புறா விற்கிறவர்களை, காசுக்காரர்களை வெளியேற்றின மாதிரி எங்க வாழ்க்கைக்குள்ள, சரீரத்துக்குள்ள வந்து தேவையில்லாத காரியங்களை வெளியேற்றுங்க. துதி பாடலும் ஸ்தோத்திர பாடலும் என்னுடைய நாவில ஒலிக்கட்டும், இருதயத்திலிருந்து பெருகட்டும். ஆளுமைக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். உம்முடைய ஆளுகை என் மேல உண்டாகட்டும். உமக்கு கீழ்ப்படிந்தவனாய் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும், பரிசுத்தப்படுத்தும். எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. நீரே உயர்ந்திரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை